மஞ்சு தூங்குகிறாள் சிறுகதை. ஆசிரியர் பொன்னி துரைவன் அவர்கள். தெரு விளக்குகள் ஒளிர ஆரம்பித்து விட்டன. மஞ்சு இன்னும் வரவில்லை. எல்லாம் ஒரே புதிராக இருக்கிறது. வயது வந்த வேலை பார்க்கும் பெண்ணிடம் பெற்றவன் கண்டிப்பும் கராருமாக இருக்க வேண்டிய காலமா? அப்படியொரு காலம் இருந்ததோ? கண்டிப்பு அரசு புரிந்த காலத்திலே எந்த பெண் வேலைக்கு போனாள்? ஜன்னல் சாய்மானம், முற்றத்துப்படி, கிணற்றடி, அம்மா பின் தொடர கோவில், இவைகளுக்குத்தான் அந்த காலத்து கன்னி பெண் உலகம் அடக்கம். இன்று அந்த உலகம் விரிந்து பறந்து சாகரமாகிவிட்டது. பெண் என்று சரிநிகர் சமானமாக புகாத இடமே இல்லை, போடாத வேஷமில்லை. மஞ்சுவை பேசாமல் பிஏயில் சேர்த்துடுங்கோ. கட்டு பெட்டியாக இருந்த வயிற்றறிச்சல் எங்க தலைமுறையோட ஒளியட்டும், ரங்கி சொன்னாள். மஞ்சு பியூசி பாஸ் செய்திருந்த வருஷம். ரங்கியை எதிர்த்து யாரால் நிற்க முடியும்? பிஏ பாஸ் செய்தவுடன் கொட்டு கொட்டுன்னு வீட்டில் உட்காந்துருக்க யாராலப்பா முடியும்? நான் வேலைக்கு போகிறேன் என்று மஞ்சுவே துடியாக நின்றாள். ரங்கியும், குழந்தை சொல்கிறது ரைட்டு தானே, லட்சம் பெண்கள் போறா, இவன் மட்டும் படிச்சுட்டு வீட்டில் உட்காந்துருக்கணுமா என்று பச்சை விளக்கை காட்டிய போது நான் அதிரவில்லை. எல்லாம் இந்த காலத்து சம்பிரதாயப்படிதான் நடக்கிறது என்று வாழாவிருந்தேன். லட்சம் பேர்கள் செய்வது தப்பாக இருக்குமா என்ன? சமூகம் என்பது தாம்பரம் பீச் லைனில் ஓடும் மின்சார வண்டி கதவருகில் மொய்க்கும் நெரிசலில் ஒரு இடுக்கை பார்த்து நம்மை புகுத்தி கொள்ள வேண்டியதானால் இன்று நானும் ரங்கியும் தெருவை பார்த்த வண்ணமே கைகளை பிடித்து கொண்டு இருக்கிறோம். 8 மணிக்கு வரும் குருட்டு ராப்பிச்சைக்காரன் கூட கைத்தடியால் தட்டி கொண்டு தெருக்கோடியிலே வந்துவிட்டான். மஞ்சுவை எண்ணம் காணவில்லை. கிட்டத்தட்ட 1.5 மாதமாக அதே ராமாயணம். கேட்டால் ஆஃபீஸ் வேலை. நான் சாய்ந்திருக்கும் ஈசி சேருக்கு பின்னால் ரங்கி நின்று கொண்டு இருக்கிறாள். அவளது தவிப்பை திரும்பி பார்க்காமலே உணர முடிகிறது. பெற்றவளுக்கு சோதனை காலம். என்ன விஷயத்தை சொல்லும் முன்னால் அவள் என்ன போடுவதும் நான் பதிலுக்கு என்ன என்று கேட்பதும் எங்களுக்கு பழகி போன ஒரு சம்பிரதாயம். ஆனால் என்று நான் வேண்டுமென்றே பேசாமல் இருந்தேன். ரங்கி முனங்கினாள். எனக்கு எரிச்சல் வந்தது. சடக் என்று திரும்பி, இதோ பாரு, ஏதாவது விசேஷமாக இருந்தா என்கிட்ட சொல்ல, நித்தியப்படி நடக்கிறதுக்கு என்ன இவ்வளவு கையை பிசையலும் முனங்கலும் என்றேன். குழந்தை என்ன சிக்கல்ல மாட்டேண்டு இருக்காளோ? எனக்கு எரிந்தது. இது வம்பு தானே? உன் அருமை பொண்ணுக்கு வயசு 22, ஞாபகம் இருக்கட்டும். குழந்தைன்னு சொல்லாத, எனக்கு நாராசமாக இருக்கு என்று சீறினேன். ரொம்ப நன்னா இருக்கே. எல்லாத்தையும் விட்டுட்டு நான் குழந்தைன்னு சொல்கிறது தான் உங்களுக்கு பத்திக்கிறதா? மணி 8 ஆச்சு, குழந்தைய காணோமேன்னு சொன்னால் இப்படி பாயிரேளே. ஊரும் உலகமும் கெட்டு போயிருக்கிற இந்த காலத்தில் இப்படி நேரம் கழித்து வந்தா நாம் என்னென்ன நினைக்கிறத? ரங்கியின் பேச்சு என்னை கிளறி விட்டார் போல ஆயிற்ற. நான் வெகுண்டு திரும்பி ஈசி சேரின் 2 பக்கங்களையும் இறுக பற்றி கடித்த பற்களினுடே மிக தாழ்ந்த ஆனால் எரிச்சல் பொங்கும் குரலிலே, இந்த புத்தி அன்னைக்கு வேலைக்கு சேர்க்கும் போதே இருந்திருக்கணும் என்று தலையை மேலும் கீழும் அகாட்டியபடியாக சீறினேன். ரங்கி அதிர்ந்து விட்டாள். எல்லாவற்றுக்கும் அவளை பொறுப்பாக்கி நான் விலகிவிட்ட நிராதரவில் அவளது உள்ளம் வெம்பி இருக்க வேண்டும். இமைகளிலே நீர் மின்னிற்ற. என் மனம் நெகிழ்ந்தது. மனைவியை குற்றவாளி கூண்டிலே நிறுத்தும் கையாலாக தனத்தை எண்ணி வெட்கினேன். நெஞ்சிலே ஈரம் சுரந்தது. தெருவை பார்த்தபடியாக பொதுப்படையாக, நீ போய் உன் ஜோலியை பாரு, எப்போ வராளோ வரட்டும், தலையெழுத்துன்னு ஒன்று இருக்கோ இல்லையோ, அவளை காலேஜில் படிக்க வைக்கணும்னு தோணினது நம்ம தலையெழுத்து. அப்புறமா வேலைக்கு அனுப்பணும்னு நினச்சது நம்ம தலையெழுத்து. இப்போ லேட்டாக வராளேன்னு கையை பிசைஞ்சுண்டு நிற்பதும் அதே தலையெழுத்தை தான். விட்டுத்தல, உன்னை குறை சொல்கிறதுல என்ன புண்ணியம் என்றேன். ரங்கியின் புடவை தலைப்பு ஓரம் அவள் விரல்களில் ஏறி நயனங்களில் படர்ந்தது. இதை பாரு, இந்த காலத்தில் நாம் எதுக்குமே தயாராக இருக்கணும். நம்ம மீறிய உலகம் இல்லைன்னு நினச்சிக்கணும். இது என்ன பஞ்சாயத்து கூட்டி பிரஷ்டம் பண்ணுற காலமா? அவனுக்கு அவன் ராஜா. நாம் பயப்படுற மாதிரி நாளைக்கு மஞ்சுவுக்கே ஏதாவது நேர்ந்தெடுத்துன்னு வச்சுக்கோ, அதுக்காக பம்மி போய் நிற்கணுமா என்ன? இல்லை, நிற்கத்தான் போகிறோமா? ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு கண்ணாடி வீட்டுக்குள்ளே வாழ்ந்துண்டு இருக்கான்.
ஒரு வேலை பார்க்குற தங்கையோ பெண்ணோ ஒவ்வொரு வீட்லேயும் இருக்கும். பட்டணம் பறந்து கிடக்குது ரங்கி. சேர்ந்தா போல 1000 பேர் வழி தவறி கெட்டு போன கூட ஒரு பயலுக்கு தெரிய போகிறதில்ல. அதை ஒரு பொருட்டாகவும் மதிக்க போகிறதில்ல. அவனுக்கு அவன் ஜோலி தலைக்கு மேலே இருக்கு. வாயில் ஈ புகுந்தது தெரிய மாட்டேங்கிறத. ரங்கநாயகியின் பெண் மஞ்சு என்ன செய்கிறான்னு தான் கவனிக்க போகிறாளாக்கும். விட்டுத்தள்ளு, நம்ம காலம் போயிடுத்த. இது எலசுகள் காலம். அவர்கள் இழுத்த இழுப்புக்கு நாம போகணும். டாடி, இதுதான் என் ஹஸ்பண்ட். ஷேக் ஹேண்ட் கொடுங்கோன்னு எவனையாவது திடீர்னு நம்ம முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தினா கூட ஒன்றும் செய்யறதுக்கு இல்லை. நமஸ்காரம் பென்ற வழக்கமே போயிடுது. ஏன்னா அவங்க படித்தவங்க, சொந்தமாக சம்பாதிக்கிறவங்க, சுயமாக சிந்தனை பண்ணி நல்லது கெட்டதை தானே நிர்ணயம் பண்ணிக்கிற பக்குவம் அடைஞ்சவங்க. பெற்றவங்களுக்கும் பிள்ளைகளுக்குமே ஒருவர் பாஷை மற்றவங்களுக்கு புரியாமல் போய்விட்ட காலம். உலகம் ரொம்ப வேகமாக போயிட்டு இருக்கு. அவர்கள் பாஷையில் அதை முன்னேற்றம்னு சொல்கிறா. நாம் குடை சாயாமல் பார்த்துக்கோன்னு சொல்கிறோம். ஜன்னி கண்டவன் நிதானம் இல்லாமல் ஓடுற மாதிரி தான் நமக்கு தோன்றது. நம்ம புத்திக்கு எட்டுனது அவ்வளவுதானோ என்னவோ. போயேன். நான் கொட்டி தீர்த்து விட்டேன். நான் பேசினது ரங்கிக்கு புரிந்ததோ? அதுக்காக நம்ம பொண்ணு சீரழியறத நாம் பார்த்துண்டு இருக்க முடியுமா என்ன? நன்னா இருக்கே உங்கள் நியாயம். உலகம் எக்கடு கெட்டு போனாலும் போகட்டும்னு. மஞ்சு வந்தா இன்னைக்கு தீர்மானமாக சொல்லிடுங்கோ. வேலைக்கு தலை முழுகினாலும் பாதகமில்லை. வேண்டாமே அந்த காசு. போதும், 7 ஜென்மத்துக்கும் போதும். ஆளை பார்த்தியா ஆளை? நான் அவகிட்ட போய் தீர்மானமாக சொல்லணுமா இதெல்லாம்? அதெல்லாம் இல்லை. இதெல்லாமே உன்னோட பாடு, உன் பெண் பாடு. வயசு வந்த பெண்ணிடம் போய் நான் என்னத்த சொல்கிறத? சொல்கிறதுக்கு வழியா இல்லை. பொம்மநாட்டி என்ன கரடியாக கத்தினாலுமே எடுபடாது. ஆண் பிள்ளை சொன்னா தானே ஒரு பயம் இருக்கும். என்ன? நான் நகைத்தேன். இவள் எந்த காலத்திலே வாழ்கிறாள் என்றே தெரியவில்லை. ஆடி ரங்கி ரங்கி, ஆண் பிள்ளைன்னு ஒரு தனி ஜாதி இன்னும் இருக்குன்னு நினச்சிட்டு இருக்கியா? அது இல்லாமல் போயிட்டதால தாண்டி இத்தனை வம்பும். என்னையே எடுத்துக்கொள்ளேன். மஞ்சுவை நிமிர்ந்து பார்த்து ஏண்டி லேட்டுன்னு கேட்கக்கூடிய தைரியம் எனக்கு இருக்குன்னு நினைக்கிறியா? படித்த பொண்ணுக்கிட்ட வாய் கொடுக்கறது அவ்வளவு கிள்ளுக்கீரைன்னு நினைக்கிறியா? அவ இங்கிலீஷில் 2 கிராஸ் கேள்வி போட்டா நான் அவுட்டு. என்னை என்ன செய்ய சொல்கிற? ரொம்ப நன்னா இருக்கு என்று ரங்கி தன் முகவாயால் தோளை இடித்து அவள் ஏதோ ஆரம்பித்த போது மஞ்சு படியேறினாள். பேச்சு பாதியில் நின்றத. மணி 9. கட்டிலில் படுக்கையை விரித்து கொண்டிருந்த போது கதவறையில் அரவம் கேட்டது. மஞ்சு நின்று கொண்டு இருந்தாள். ரங்கி தான் அனுப்பியிருக்கிறாள். சற்று முன்னால் சமையல் அறையில் அவள் இறைந்து கொண்டிருந்தது காதிலே விழாமல் இல்லை. என்னடி பதிலே சொல்லாம? ஏண்டி லேட்டு? நானும் 1 மாசமாக பார்க்குறேன். தட்டி கேட்குறதுக்கு ஆள் இல்லைன்னு நினச்சியா? சம்பாதிக்கிற திமிர் தலைக்கு மேலே ஏறி போயிடுதா? ஏண்டி? சமையல் அறையை கிடுகிடுத்து கொண்டிருந்தது. அம்மா ஸ்தானத்தில் இருந்தால் வருகின்ற கோபமெல்லாம் தட்டிலே சோற்றை கொட்டும்போது தான் வருமோ என்னவோ. பாவம் மஞ்சு. சொல்லேண்டி, இடிச்ச புளிய உட்கார்ந்திருந்தா என்னடி அர்த்தம்? ரங்கிதான் விடாமல் குடைந்து கொண்டிருந்தாள். திடீரென்று விசும்பல் கேட்டது. மஞ்சுவின் குமட்டிலே ஒரு குத்து விட்டு விட்டாளோ என்னவோ. ரங்கி செய்யக்கூடியவள் தான். குழந்தை அழுதாள். என்கிட்ட சொல்ல வேண்டாம், போடி போ. அப்பா கிட்ட போ. 2ல் 1 தீர்த்து கட்டணும்னு துடிச்சுண்டு இருக்கார். பொய். மனதார புழுகுகிறாள் ரங்கி. தீர்த்து கட்டக்கூடிய திராணி எங்கிருந்து வரும்? மஞ்சுவை வேலைக்கு போக வேண்டாம் என்று சொல்ல முடியுமா? அல்லது உனக்கும் எனக்கும் சம்பந்தமில்லை என்றுதான் பிரித்து கட்ட முடியுமா? மஞ்சு தாமதமாக வரும் காரணத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற உந்தலை அவள் ஆஃபீஸ் வேலை என்று கூறுவதை நொண்டிசாக்காக நினைப்பதே சந்தேகத்தின் அறிகுறிதானே. அப்படி ஒரு சந்தேகம் ஏற்படுகின்ற நிலைமை உருவாகிவிட்டால் பெற்றவன் பெண், இவர்களின் உறவில் ஸ்ருதி பிசகிவிட்டது என்றுதானே பொருள். அப்படி ஸ்ருதியை பிசகுவிடுவது யார் தவறு? அபஸ்வரம் தட்டுவதற்கு முழு பொறுப்பையும் பெண் தலையிலே கட்டிவிட முடியுமா? இந்த பிரச்சனை பெண்ணை பெற்றவனின் கிடைக்குள்ளாத தவிப்பு இந்த தலைமுறைக்கு மட்டும் ஏற்பட்டதா அல்லது பாட்டன் கொள்ளு பாட்டன் காலத்திலே இருந்திருக்கிறதா? 1/4 நூற்றாண்டுக்கு முன்னால் இருந்த
அப்பாக்களுக்கெல்லாம் இப்படி ஒரு பிரச்சனை இருந்திருக்குமோ? பைத்தியக்காரத்தனம், சம்பிரதாயம் இல்லாத ஒப்புநோக்கு. அவனவன் தலையெழுத்தை அவனவன் அனுபவிக்கிறான். ஒவ்வொரு தலைமுறையும் ஒவ்வொரு சமூக பிரச்சனையை பிடித்து கொள்கிறது. அந்த பிரச்சனையுடன் போராடுவதுதான் வாழ்க்கையானால் நிஜமாக நாம் போராடுகிறோமா? அலை போல வரும் பகை பட்டாளத்துக்கு முன்னால் ஒரு சுண்டு விரலை கூட தூக்கி அசைக்காமல் நெடுஞ்சான் கிடையாக விழுந்து சரணடையும் பேடிமையை போராட்டம் என்று கூற முடியுமா? இந்த மண்ணுக்கு ஒவ்வாத பாலுணர்ச்சியை மையமாக கொண்ட விதேசி கலாச்சார கிருமிகள் நமது சமூகத்தின் விளிம்புகளிலிருந்து முதுமுகு எலும்பு வரையிலும் அரிக்கத் தொடங்கிய போது போராடி தோற்றவர்கள் எவ்வளவு பேர்? பெரும் அளவிலே வயது வந்த பெண்கள் வேலைக்கு போவதினால் ஏற்பட்டு இருக்கும் புதிய அருவருப்பான சில பிரச்சனைகள், அவைகளினால் அரித்து தின்னப்படும் பழமை கோட்பாடுகள், அந்த கோட்பாடுகளின் நலிவினால் உரம் இழக்கும் சமூகம், அந்த சமூகத்துக்குள் நசியும் குடும்பம், குடும்பத்தின் ஆணி வேரான தனி மனிதன் அடையும் கிடைக்குள்ளா தவிப்பு. ஓ, இது உண்மையிலேயே இவ்வளோ பெரிய பிரச்சனையா? தலைக்கு மேலே போய்விட்ட பிறகு விழித்து கொள்ளும் பேதமை போகட்டும். ஆனால் மஞ்சு, அவள் பிரச்சனை ஒருவேளை அவள் பெற்றோர்களின் கெடுபிடி தாழாமல் இரவோடு இரவாக சொல்லாமல் கொள்ளாமல் எவனோடாவது? சச்ச, அப்படி நினைப்பதே என் பெண்ணுக்கு நான் இழைக்கும் துரோகம். என் பெண் என்று சொல்லிக்கொள்ளக்கூடிய யோகியதை எனக்கு உண்டு என்றால் என்னை போன்ற கோடிக்கணக்கான துளிகள் சேர்ந்த கலவைதான் இந்த சமூகம் என்றால், நான் ஆகிய துளிக்கும் சமூகமாகிய கடலுக்கு முன்னால் உறவின் நெருக்கத்தை, பிணைப்பை, புனிதத்தை உணரக்கூடிய யோக்கிய பொறுப்பு, உணராவிட்டால் ஏற்படக்கூடிய நாசம் ஆகியவைகளை நான் அறிந்திருந்தால் என் குடும்பம், என் மனைவி, என் மகன், என் பெண் ஆகியவர்களின் நடத்தைக்கான முழு பொறுப்பையும் நெஞ்சை நிமிர்த்தி நான் ஏற்கிறேன். ஆனால் மஞ்சுவிடம் எப்படி கேட்பது? அவள் இன்னும் கதவு அருகிலேயே நின்று கொண்டிருக்கிறாள். கால் கட்டை விரல் அரை வட்டம் போட்டு கொண்டிருக்கிறது. இக்கட்டான நிலைமை. இந்த உலகத்தில் இருக்கின்ற தெய்வங்கள் எல்லாம் பக்கபலமாக எனக்கு நின்றால் கூட மஞ்சுவின் உள்ளம் அதிரும்படியாக பேச என் மனது இடம் கொடாத அப்படி செல்லமாக வளர்ந்து விட்டாள் அவள். ஒரு குறை வைக்கவில்லை. டீ போட்டு கூட அழைத்ததே இல்லை. குழந்தை, அம்மா என்று உயிரை விடுவேன். அவள் ஸ்கூல் ஃபைனல் பாஸ் ஆன செய்தியை ஏந்தி கொண்டு தோழிகள் புடைசூழ சிற்று அடையும் தாவணியமாக குதித்து குதித்து ஓடி வந்த, அப்பா பாஸ் 65% என்று கம்பீரமான குரலில் அறிவித்த போது நான் வாயெல்லாம் பல்லாக உச்சி மண்டை குளிர ரங்கியை பார்த்து, ஏய் குழந்தைக்கு சுற்றி போடு என்று கூறியவுடன் மஞ்சுவின் தோழிகள் கொல்லென்று சிரித்ததும், மஞ்சு முகம் சிவக்க பார்வையால் என்னை சுட்டெரித்ததும், பிறகு அன்று இரவு தனியாக என்னிடம் வந்து, அப்பா இனிமேல் என்னை குழந்தைன்னு கூப்பிட்டா நான் உங்கள் கூட பேசவே மாட்டேன் என்று எச்சரிக்கை விடுத்ததும் நேற்று நடந்தது போல இருக்கிறது. அதே மஞ்சுவா இன்று என் முன்னால் தலை குனிந்து குற்றவாளி கூண்டிலே நிற்பது போல செய்வதறியாமல் சொல்வதறியாமல் பேசா மடந்தையாக நிற்கிறாள். அவளது மௌனம் என் நெஞ்சை பிழிந்து எடுக்கிறது. ஓ, வயதாக ஆக வெவ்வேறான இரண்டு பாதைகளில் செல்லும் வழிபோக்கர்களைப் போல தந்தையும் மகளுமே எப்படி பிரிந்து விடுகிறோம்? மஞ்சு, குழந்தை பருவம் உனக்கு போய்விட்டதா? ரெக்கை முளைத்து விட்டதா? பறந்து போய் விடுவாயோ? உன் பாதை வேறு, என் பாதை வேறா? உலகத்தோர் உன் காதை கடித்து விட்டார்களா? என்னுடைய பரிவும் பாதுகாப்பும் உனக்கு தேவையற்ற பொருளாகிவிட்டனவா? சொல்லேன் மஞ்சு. உன் நெஞ்சத்தை திறந்து கொட்டிவிடு. என்னிலே ஒரு பகுதியான நீ தனித்து நிற்பதானால் வேற்றாள் ஆகிவிட முடியும் என்று நினைக்கிறாயா? என்னதான் இரு பகுதிகளாக பிரிந்து நின்றாலுமே நீ அழும்போது நான் அழுவதும், நீ சிரிக்கும்போது நான் நிறைவதுமான அந்த உறவுக்கு பெயர் என்ன? அந்த இரண்டற்ற ஒருமையின் பிரசன்னத்தை, அந்த சந்நிதியில் ஒளிரும் தெய்வீகத்தை புரிந்து கொள்ள உனக்கு இன்னும் வேலை வரவில்லையா மஞ்சு? சொல்லு. இதோ தலை குனிந்து நிற்கும் உனது தர்ம சங்கடத்தால் என் நெஞ்சம் பிழிந்து முறுக்கப்படுவது உனக்கு தெரியவில்லையா? நினைத்ததில் ஒரு வார்த்தை கூட நாவுக்கு வரவில்லை. என்னம்மா வேணும் என்று இரண்டே வார்த்தைகள் என்னை மீறி என்னிடமிருந்து பிரிந்து கம்மி தோய்ந்து இருந்தபோது நீர்முட்டும் கண்களுடன் மஞ்சு நிமிர்ந்தாள்.
அவளது பார்வைக்கு முன்னால் பாஷை ஒரு முடம். நெஞ்சுக்குள் சீறி கொப்பளிக்கும் உணர்ச்சிகளை பேசி ஆறப்போடாமல் பார்வையால் பொங்க பொங்க அப்படியே என் நெஞ்சுக்குள் பாய்ச்சுகிறாள். என் உடல் பதறுகிறது. அந்த பார்வை கேட்கிறது, அம்மா பங்காகிவிட்டது. எங்கே உன் பங்கு? பலியாடு காத்து கொண்டிருக்கிறது. பாய்ச்சு உன் கத்தியை. எனக்கு கண்களிலே நீர் சுரந்தது. இது பெற்றோர்களுக்கு மட்டுமா சோதனை காலம்? பெண்களுக்கும் தான். இந்த மண்ணுக்கு முற்றிலுமே புதிய ஒரு வேற்று நாகரீகத்தை முதலாக வெள்ளோட்டம் விடும்போது வெறும் பார்வையாளர்களாக நிற்கும் பெற்றவர்களுக்கே இவ்வளவு தர்ம சங்கடம் என்றால் அந்த வெள்ளோட்டத்திலே பங்கு பெற்றவர்களின் நிலைமை குறைந்ததாகவா இருக்கப் போகிறது? இந்த சிக்கலில் எப்படி மாட்டிக்கொண்டு இருக்கிறாளோ மஞ்சு. நேரம் கடந்து கொண்டு இருந்தது. அவளை நிற்க வைத்து சித்திரவதை செய்வதை நான் விரும்பவில்லை. என்ன வேணும் என்று சற்று குரலை உயர்த்தவே, அம்மா தான் உங்ககிட்ட போக சொன்னா என்று சொல்லி முடிப்பதற்குள் அவள் கேவி கேவி அழ ஆரம்பித்து விட்டாள். இந்த கன்றாவி காட்சியை பார்க்க குசித்தானே ரங்கியிடம் படித்து படித்து சொன்னேன். கேட்டாள் அவள். பொய் சொல்லி பெண்ணை என்னிடம் அனுப்பி வைத்திருக்கிறாள். மஞ்சு அழுதால் என் இதயத்தில் யாரோ ஆற்று மணலை வாரி தேய்ப்பது போல இருக்கிறது. நான் உன்னை கூப்பிடவே இல்லையே. நான் உண்மையை சொன்னேன். அவள் என்னை பார்த்த பார்வையிலே சந்தேகம் கொப்பளித்து வழிந்தது. நிஜமா சொல்கிற மஞ்சு, நான் மன்றாடினேன். அப்பா என்றவள் ஓடி வந்து என் கால்களை இறுக பற்றி கொண்டாள். கட்டுப்படுத்த முடியாமல் என் கண்கள் பொல பொலத்தன. கைகள் மஞ்சுவின் தலையை வருடின. நெஞ்சு செதுக்கிலே திரிந்தது. கேவலுக்கிடையிலே அவள் தடுமாறினாள். இல்லை இல்லை, நீங்கள் எல்லாருமே என் மேலே சந்தேகப்படுறேன். மஞ்சு, நான் அவள் வாயை பொத்துகிறேன். நிமிர்ந்து இருக்கும் அவளது கண்ணத்து கண்ணீரோடு எனது கண்ணீர் சங்கமமாகிறது. அப்பா. அவள் மீண்டும் என் பாதங்களில் முகத்தை புதைத்து கொள்கிறாள். மஞ்சு, வேண்டாம் மஞ்சு, அழாத ஏன்? எனக்கு என்னமோ பண்ணுறதே. கதவருகில் வந்து ரங்கி எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறாள். ரங்கி, நீயும் அழுகிறாய்? அடக்கடவுளே. நெற்றி பொட்டு தெரித்து கொண்டிருந்தது. தலையணை தெப்பமாகிவிட்டது. கண்ணீர் உகுக்கும் பொழுதெல்லாம் பிரச்சனைக்கு முடிவு கண்டுவிட்ட மாதிரி ஒரு இடைக்கால நிம்மதி. அழுவது இதமாக இருக்கிறது. ஸ்ருதி பிசகவில்லை என்று ஏதோ ரீங்காரம் செய்வது போல இருக்கிறது. ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்ட முத்திரையாக கண்ணீர் துளிகள் உருளுகின்றன. நல்ல நெஞ்சத்தின் அர்க்கியம், நேர்மை செய்யும் ஆஹூதி, பாஷைக்கு வேலையில்லாத அதிசயம். கட்டிலுக்கு அருகிலே ரங்கி வந்து நிற்கிறாள். இன்னும் தூங்கலையா? நீயும் முழிச்சுண்டு தான் இருக்கியா? ஆமாம், தூக்கம் வரல. எனக்கும் தூக்கம் வரலை. குழந்தை என்ன பண்ணுறா? அவள் மட்டும் தூங்கி இருக்க போகிறாளா என்ன? அவளும் அழுதுண்டு தான் இருப்பாள். அப்படின்னா நீயும் அழுதுண்டு தான் இருக்கியா? நீங்கள்? நானா? ஆமாம், நானும் ஆமாம். எனக்கு சிரிப்பு வந்தது. உடம்பு கூட கலகலப்பாக இருந்தது. குறிப்பதற்கு ஏதாவது இருந்தால் கூட தேவலாம் போல இருந்தது. எழுந்து உட்கார்ந்தது. கொஞ்சம் தெம்பை தர சோம்பல் முறித்தேன். நாம் 3 பேரும் இப்போ எதுக்காக அழுதோம்? அந்த ஆண்டவனைத்தான் கேட்கணும். நான் கழுக்கென்று சிரித்து விட்டேன். எதுக்காக சிரிக்கிறேன்? செத்த முன்னாடி எதுக்காக அழுதேன்? அதுக்காகத்தான் இப்போ சிரிக்கிறேன். சில சமயம் அழுகை சிரிப்பு ரெண்டுமே பிடிக்க முடியாமல் ஒன்றாயிடுறது. ரங்கியை ஜாடையாக கட்டிலில் உட்கார சொன்னேன். ரங்கி, மஞ்சுவை பற்றி நீ என்ன நினைக்கிற? ரங்கியை மங்கலான வெளிச்சத்திலே ஒரு குறிப்பிட்ட கோணத்திலிருந்து பார்த்தால் ரவிவர்மா படம் போல இருக்கும். இப்பொழுது அந்த கோலத்தில் அவள் உட்கார்ந்து பதில் சொல்லாமல் ஏதோ யோசித்து கொண்டிருந்தாள். சொல்லேன், நான் விரட்டினேன். என்னதான் சொல்கிறது? எனக்கு ஒன்றும் புரியலை. கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்கு. ஏண்டி லேட்டுன்னு கேட்டதுக்கு பலன் 3 பேருமா அழுதோண்டு இருக்கோம். அந்த பொண்ணு பிள்ளைய அழும்போது வயிற்றை அப்படி குமைகிறத. எதுக்கு இந்த வம்பு? அவள் வேலை பார்த்தது போதும். நாளைக்கு ஒரு கால் கடுதாசி எழுத சொல்லிடுங்கோ. அப்படின்னா உனக்கு இன்னும் சந்தேகம் தீரலை? சந்தேகம்னு ஏன் போட்டு குழப்புறேன்? நீங்கள் சொல்லுங்களேன்.
உங்கள் பெண்ணை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறேள்? என் பெண்ணை பற்றி நான் சொல்லட்டுமா ரங்கி? என்று நான் நிமிர்ந்து உட்கார்ந்தபோது அவள் கைகளால் அணைக்கப்பட்ட முழங்காலுக்கு மேல் முகவாயை பதித்தவாறே கதை கேட்கும் குழந்தையைப் போல மிக உன்னிப்பாக என்னை நோக்குகிறாள். ரங்கி, நான் நினைக்கிறபடி நிலைமை அவ்வளவு மோசம் இல்லைன்னு தான் எனக்கு படுறது. இப்போ புயல் காற்று மாதிரி வீசுகிற அசல் தேசத்து நாகரீகத்தினால நம்ம பெண்கள் பெண்மையை பறக்க விட்டுட்டு தலை குப்புற கவிழ்ந்து போய் விடுவார்களோன்னு பயப்பட வேண்டிய அவசியமில்லை என்று தான் நினைக்கிறேன். ஒரே ஒரு சின்ன காப்பந்து பண்ணி கொண்டா போதும். இன்று நாம் மூவரும் கண்ணீர் உகுத்த வேலை இருக்கே, அது மிகவும் புனிதமான வேலை. மற்ற தேசங்கள் எல்லாம் இந்த கண்ணீருக்கும் குடும்ப பாசத்துக்கும் ஏற்பட்ட பஞ்சத்தினால தானே அவங்க நாகரிகம் அப்படி இருக்கு. குழந்தை பிறந்த உடனே ஆயாவுக்கு தத்து பண்ணுற நாகரிகம் தானே தன் சுகத்துக்காக குழந்தைகளை கையை கழுவிவிடும் அவலத்துக்கு அவங்க சுதந்திரம் என்று சாமர்த்தியமாக பெயர் சூட்டிக்கிறாங்க. அதன் பலனை அவங்க இப்பொழுது அனுபவித்து கொண்டு வர்றாங்க. நல்ல வேளையாக நாம் குடும்பம் என்கின்ற தெய்வீக நிறுவனத்தை சமூகத்தின் ஆணி வேற துருப்பிடிக்காதபடி காப்பாற்றி வருகிறோம். இந்த சந்தோஷமான நிலைமை நீடிக்கிற வரைக்கும் நம்ம எவராலும் அசைக்க முடியாது. எப்பொழுது இந்த நிலைமை மாறுகிறதோ அப்பொழுது நமது நாகரீகமும் வேறு அறுக்கப்படும். ஆனால் ரங்கி, பெற்றவர்கள் உகுக்கும் கண்ணீரை மீறிக்கொண்டு தாந்தோன்றித்தனமாக போய்விடும் குழந்தைகள் நம்ம பூமியில் பிறக்கவில்லை என்றுதான் சொல்லுவேன். ஏ ரங்கி, தூங்கி போயிட்டியா? இல்லையே என்று தலையாட்டி பொம்மையைப் போல அவள் தலையை உருட்டுகிறாள். ரங்கி, குடும்பம் என்கின்ற பயிருக்கு அவ்வப்போது பாசத்தினால நெஞ்சுருகி வடிக்கும் கண்ணீர் இருக்கிறதே, அதுதான் உரம். அந்த கண்ணீர் வற்றாத வரையிலும் நாம் எதுக்குமே பயப்பட வேண்டாம். பெண்ணை வளர்க்கிறத மைசூர் பாகு பண்ணுவது போலத்தான். தீண்டு போகாமல் கண்கொத்தி பாம்பாக கவனிச்சுக்க வேண்டியது தான். இல்லைன்னு சொல்லலை, ஆனால் பயந்தொண்டு முன் பதத்திலேயே இறக்கி வச்சுட்டா பச்சை வேகம் அடிக்கும். சர்வ சுதந்திரமும் தனக்கு இருக்கிறது என்கின்ற நம்பிக்கையிலேயே திருப்தி அடைந்து விடுபவள் பெண். மஞ்சுவை கால் கடுதாசி கொடுக்க சொல்றியே, அதுக்காக சொல்கிறேன். பெண்ணுக்கு கை நிறைய முறுக்கு சீடைகளை வைத்து கொண்டு தின்னாமல் பார்த்தே பூரிக்கும் குழந்தைத்தனம் எப்பொழுது உண்டு. ஆனால் கையில் இருப்பதை பிடுங்கி எட்டாமல் வைத்தாலும் டிஃபன் நேரத்துக்கு அடுத்த வீட்டு சமையல் அறையிலே போய் நிற்கும். எதுக்காக சொல்கிறேன்? குடும்பத் தலைவன் தனது பொறுப்புகளை சரியாக புரிந்து கொண்டு பொறுப்புடன் நடந்துவிட்டால். ஏய் ஏய் ரங்கி, தூக்கமா? இல்லையே என்று சொருகும் கண்களை உழுப்புகிறாள். போதும், நீ கேட்ட லட்சணம். உன் பொண்ணு என்ன பண்ணுறான்னு போய் ஒரு நட பார்த்துட்டு வந்து பாய போட்டுண்டு உன் வழியை பாரு, ஒரு வழியாக படுத்துக்கோ. அவள் தள்ளாடி கொண்டே எழுந்து போய்விட்டு திரும்பி வந்து நன்னா அசந்து தூங்குறது என்று சொல்லி கொட்டாய் விடுகிறாள். ஆளை விடு, தூங்குறாளோ இல்லையோ, வயசு வந்த பெண் நன்னா அசந்து தூங்குற வரையிலும் ஒரு கவலையும் இல்லைப்போ என்று நான் முடிப்பதற்குள் வெடுக் வெடுக் என்ற பாயை உதறிக்கொண்டு இருந்தாள் ரங்கி. அன்பானவர்களை, பொன்னி துரைவன் அவர்கள் எழுதிய மஞ்சு தூங்குகிறாள் சிறுகதை நிறைவு பெற்றது. நன்றி.